Taste the Daily. தமிழகம் முழுவதும் போகி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பழமொழிக்கேற்ப அதிகாலையிலேயே பழைய பொருட்களை எரித்து போகி பண்டிகையை மக்கள் கொண்டாடி மகிழ்ந்ததால் கடும் புகை மூட்டம் ஏற்பட்டது. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சிறப்பு அதிகாரிகளை நியமித்த தமிழக அரசின் அரசாணையை எதிர்த்த வழக்கில் பஞ்சாயத்து துறை முதன்மை செயலாளர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் பஞ்சாயத்து யூனியன் பதவிக்காலம் வரும் டிசம்பர் வரை உள்ளதால் சிறப்பு அதிகாரிகள் நியமித்து பிறப்பித்த அரசாணை சட்டவிரோதமானது என தெரிவிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே போலி ஆதார் அட்டைகளுடன் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தை சேர்ந்த 31 பேர் சிக்கினர். அருள்புரம் மற்றும் திருப்பூர் பகுதிகளில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தை சேர்ந்த 31 பேர் ஞாயிற்றுக்கிழமை பிடிபட்டனர். மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புவதற்கான முன்னோட்ட ஆய்வுக்காக அனுப்பப்பட்ட ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கலங்களை ஒருங்கிணைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இஸ்ரோ நிறுவனம் இந்திய ஆய்வு நிலையத்தை 2035ஆம் ஆண்டுக்குள் விண்ணில் நிறுவ முடிவு செய்துள்ளது. இதற்கு முன்னோட்டமாக ஸ்பேடெக்ஸ் என்னும் திட்டத்தின் கீழ் விண்வெளியில் விண்கலங்களை ஒருங்கிணைக்கும் பரிசோதனையை மேற்கொள்ள இஸ்ரோ முடிவு செய்தது. சபரிமலை ஐயப்பன் கோவில் சன்னிதானத்தில் இருந்த ராஜநாகத்தை வனத்துறையினர் பிடித்து அடர்வன பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை விடுவித்தனர். கடந்த ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் சபரிமலை யாத்திரை சீசனில் இதுவரை 243 பாம்புகள் பிடிபட்டுள்ளதாக வனத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. சத்தீஸ்கர் மாநிலத்தில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் நடத்திய என்கவுண்டரில் மாவோயிஸ்டுகள் 3 பேர் கொல்லப்பட்டனர். பிஜப்பூர் மாவட்டத்தில் தேசிய பூங்காவுக்கு உட்பட்ட அடர்ந்த வனப்பகுதியில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியதில் மறைந்திருந்த மாவோயிஸ்டுகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் வீரர்கள் பதில் தாக்குதல் நடத்தினர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் மகா கும்பமேளா கோலாகலமாக தொடங்கியது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த விழா உலகின் மிகப்பெரிய மத திருவிழாவாகும். வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விழாவில் இந்தியா மட்டுமல்லாது உலகம் முழுவதிலுமிருந்து பல கோடி பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 18வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த ஆண்டுக்கான அந்த அணியின் கேப்டனாக ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் வரும் மார்ச் மாதம் 23ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் பஞ்சாப் அணியின் கேப்டன் அறிவிக்கப்பட்டுள்ளார். அவரை கடந்த ஆண்டு நவம்பரில் ஐபிஎல் வீரர்கள் ஏலத்தில் 26 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு பஞ்சாப் அணி வாங்கியது. 19 வயதிற்குட்பட்ட மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் மும்பை அணி வீராங்கனை இரா ஜாதவ் 346 ரன்கள் விளாசி புதிய சாதனை படைத்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மேகாலயாவிற்கு எதிரான போட்டியில் மும்பை அணியின் 14 வயதான இரா ஜாதவ் 157 பந்துகளில் 42 பவுண்டரிகள் 16 சிக்சர்களுடன் 346 ரன்கள் விளாசி ஆட்டமிழக்காமல் இருந்தார். ரஷ்ய எரிபொருள் துறைக்கு அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இந்த பொருளாதார தடையின் கீழ் ரஷ்யாவின் 200 நிறுவனங்கள் 180 கப்பல்கள் உள்ளது. இந்த தடை ரஷ்யாவின் வருவாயை குறைக்கும் வகையில் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் இதனால் மத்திய ஐரோப்பில் எரிபொருட்கள் விலை அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக ஹங்கேரி வெளிவிவகார அமைச்சர் எச்சரித்துள்ளார்.